நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு திரைப்பட பத்திரிகையாளர் சந்திப்பு. பூரி கனெக்ட்ஸ் மற்றும் ஜேபி மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பேன் இந்திய ஆக்ஷன் திரைப்படம் ஸ்லம்டாக். பிரபல இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் ஆரம்பம் முதலே ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் பிரம்மாண்ட டீசர் வெளியீட்டு விழா சென்னை நகரில் உற்சாகமாக நடைபெற்றது. இது படக்குழுவினர், ஊடகத்தினர் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வில் இயக்குனர் பூரி ஜெகநாத், தயாரிப்பாளர் சார்மி கவுர், நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்று ஊடகங்களையும் ரசிகர்களையும் சந்தித்தனர். டைட்டில் அறிவிப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரிலிருந்தே பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கியுள்ள ஸ்லம்டாக் திரைப்படம் குறித்து நிகழ்வில் பல சுவாரஸ்யமான தகவல் பகிரப்பட்டன. நிகழ்வினில் தயாரிப்பாளர் ஜேபி நாராயணராவ் கொண்டோராலா பேசியதாவது: ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என் மனமார்ந்த வணக்கங்கள். இது தயாரிப்பாளராக எனது முதல் திரைப்படம். இயக்குனர் பூரி ஜெகநாத் சார் மற்றும் சார்மி மேடம் ஆகியோருடன் இணைந்து இந்த படத்தை தயாரித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மேலும் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி மற்றும் சிறந்த நடிகர்களுடன் எனது முதல் திரைப்படத்தை தொடங்கியிருப்பது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்றார். தயாரிப்பாளர் சார்மி கவுர் பேசும்போது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை ஊடக நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே இடம், அதே முகங்கள், அதே புன்னகைகள். 2002ஆம் ஆண்டு காதல் அழிவதில்லை படத்தின் மூலம் முதலாக சென்னை வந்த நாட்கள் இன்னும் நினைவில் இருக்கின்றன. அப்போது ஊடக நண்பர்களை சந்தித்தேன். அதன் பிறகு பல படங்கள் நடித்தேன். உங்கள் அனைவரிடமிருந்தும் நிறைய அன்பை பெற்றேன். இன்றும் உங்கள் சந்தித்து பேசும்போது அந்த பாசம் நெருக்கம் இன்னும் மாறாமல் இருக்கிறது என்றார். இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் பேசும்போது, இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இயக்குனர் பூரி ஜெகநாத் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் அவர்தான். அவர் மிகப்பெரிய லெஜெண்ட். ஆரம்பத்தில் அவருடன் பணியாற்றுவது எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது. ஆனால் அவருடன் இணைந்து பணியாற்றிய போது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். நடிகர் VTV கணேஷ் பேசும்போது, இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு திடீரென வந்தது. ஒரு நாள் பூரி ஜெகநாத் சார் அழைத்தார். உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது போக்கிரி. இன்றைய தமிழக முதலமைச்சர் நடித்த அந்த பிரம்மாண்ட வெற்றி படத்தின் ஒரிஜினல் இயக்கியவர் இவர்தான். அதோடு பல மாஸ் ஹிட் படங்களை கொடுத்த மிகப்பெரிய இயக்குனர். என் மேனேஜரும் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை சந்திக்கும் போது விதமாக எதிர்பார்ப்பு இருந்தது. நான் நேர் சந்தித்தபோது அவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்ற இயக்குனர் என்ற எந்த பந்தமும் இல்லாமல் மிகவும் எளிமையாகவும் மென்மையான மனிதராகவும் அவரை பார்த்தேன். அவருக்கு அமர்ந்து பேசுவது, ஒன்றாக உணர்வது மிக மகிழ்ச்சியாக அனுபவமாக இருந்தது என்றார். நடிகை சம்யுக்தா பேசும்போது, பூரி ஜெகநாத் சாருடன் பணியாற்றியது ஒரு தனித்துவமான அனுபவமாக இருந்தது. ஒரு காட்சியை மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் ஸ்டைலாகவும் இயக்கக்கூடியவர். அவர் இயக்கம் என்பது ஒரு கலை. அதை அவர் மிகவும் இயல்பாக கையாளுகிறார். சரியான நேரத்தில் படப்பிடிப்பை முடித்து கலைஞர்களிடமிருந்து சிறந்த நடிப்பை வெளிக்கொணரும் திறமை அவருக்கு இருக்கிறது என்றார். இயக்குனர் பூரி ஜெகநாத் பேசும்போது, தமிழ் ஊடக நண்பர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு திரைப்படம் எனது முதல் நேரடி தமிழ் திரைப்படம். இந்த வாய்ப்பை அளித்த விஜய் சேதுபதி சாருக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்குநராக விஜய் சேதுபதி போன்ற திறமையான நடிகர் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தில் இணைந்தது எனக்கு மிகவும் பெருமையான விஷயம். அவரை பற்றி என்னை மிகவும் கவர்ந்தது அவரது எளிமை. எப்போதும் மிகவும் இயல்பாகவும் எளிமையான மனிதராகவும் இருக்கிறார். படப்பிடிப்பு தளத்திற்கு வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமுக நடிகரைப் போலவே உற்சாகத்துடன் வருவார். அவர் நடிப்பில் ஒரு துளி கர்வத்தை கூட பார்க்க முடியாது. அந்த குணங்கள் என்னை மிகவும் ஈர்த்தன. இந்த படத்தில் ரசிகர்கள் இதுவரை பார்த்திராத ஒரு வித்தியாசமான சக்தி வாய்ந்த விஜய் சேதுபதி நீங்கள் பார்க்கலாம் என்றார். நடிகர் விஜய் சேதுபதி பேசும்போது, இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த படக்குழுவினர் உள்ள அனைவரும் படத்தை பற்றி தங்களது அனுபவங்களை பற்றியும் மிக அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். முதலில் துனியா விஜய் சாரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் இந்த படத்தில் வில்லனாக எடுத்திருக்கிறார் என்ற போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அவரை நான் நீண்ட காலமாக கவனித்து வருகிறேன். கன்னடத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் பார்த்தபோது மிகவும் ஒழுக்கமான, அர்ப்பணிப்பான நடிகராக இருந்தார். இயக்குனர் சொல்வதை முழுமையாக கேட்டு அப்படியே செய்யக்கூடிய நடிகர் அவர்கள். சம்யுக்தாவுக்கு நன்றி. மிகவும் திறமையான மற்றும் உற்சாகமான நடிகை. ஒரு கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் ரமேஸ்வரின் இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. முதலில் சார்மி மேடத்திற்கு என் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்பு தளத்தில் எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை மிகுந்த அமைதியுடனும் உறுதியுடனும் கையாண்டார். ஒரு தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் முழு படத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு செயல்பட்டார். பூரி ஜெகநாத் சார் ஒரு வரலாறு. அவருடைய சினிமா பயணமும் வாழ்க்கை அனுபவங்களும் மிக ஊக்கம் அளிப்பவை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு கதையை முடித்தவுடன் அடுத்த கதை பற்றி யோசிக்க தொடங்குவார். இந்த படத்தின் படப்பிடிப்பு காலத்தில் அவர் பல கதைகளை என்று பகிர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு கதையும் தனித்துவமாக சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை நான் மிகவும் ரசித்தேன். இயக்குனர் மற்றும் நடிகரிடையே உருவாகும்
அந்த நம்பிக்கையும் புரிதலும் இந்த படத்தில் மிகவும் அழகாக அமைந்தது. பூரி சார் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருக்கிறது. அவருடன் பணியாற்றியது மறக்க முடியாத அனுபவம் என்றார். ஸ்லம் டாக் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் பேன் இந்தியா அளவில் வெளியாக உள்ளது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.